ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல மொறுன்னு நல்ல கிறிஸ்பியான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரச்சேவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதை செய்கிறதுக்குமே குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த காரச்சேவ் செஞ்சிடலாம். விட்டு வர்ற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக நீங்கள் காரசாரமாக நல்ல ஒரு காரச்சேவ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காரச்சேவ் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்புறமா இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது கடைகளுக்கு சாப்பிட்ற அதே காரச்சேவோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. கருப்பு எள்ளு சேர்த்துக்கணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது, ஆப்ஷனல் மட்டும்தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பல் பூண்டை நல்லா நச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நான் இஞ்சி எதுவும் சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் இந்த பூண்டு சேர்த்து பண்ணும்போது காரச்சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவில் நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் முதல்ல நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், மாவை இப்போ நல்லா கெட்டியாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம காரச்சேவ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி முறுக்கு, இடியப்பம் இதெல்லாம் பிழிகிற அச்சு தான் எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போ முறுக்கு பிழிகிற அந்த தட்டு தான் போட்டுக்கிறேன். அதில் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் பாதி மாவு எடுத்து இந்த ஃபில்டரில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரச்சேவ் செய்கிறதுக்கு மாவையும் நம்ம ஃபில்டரில் நிரப்பி வச்சாச்சு. இப்போ நான் இதை லைட்டாக உங்களுக்கு இந்த பிளேட்டில் எப்படி காரச்சேவ் பிழிகிறதுங்கிறத பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு காரச்சேவை பிழிஞ்சு விட்டாச்சு. நான் இன்றைக்கி முறுக்கு பிழிகிற அந்த தட்டை போட்டு செஞ்சதுனால காரச்சேவோட சைஸுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. உங்ககிட்ட பெரிய ஓட்டை உள்ள அந்த தட்டு இருந்தால் கூட நீங்கள் போட்டு கொஞ்சம் பெரிய காரச்சேவாக செஞ்சுக்கலாம். ஆனால் மற்றபடி மாவெல்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம காரச்சேவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அழகாக பாத்திரத்தில் சுற்றிலும் இந்த மாதிரியே பிழிஞ்சு விட்டுட்டு வாங்க. மாவு எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும்னு பயப்படாதீங்க. ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது. நல்லா வெந்து வந்த பிறகு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம காரச்சேவை தனித்தனியாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுருக்க இந்த காரச்சேவ் ஒரு பக்கம் நல்லா முதல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வரட்டும். அப்படி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா இப்போ வர்ற இந்த பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சி கம்மியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் இந்த காரச்சேவை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பபிள்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்ததை விட நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மெதுவாக ஒரு சல்லடை கரண்டி வச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நமக்கு கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வெந்து வரணும். திருப்பி போடும்போது எண்ணெய் தெரிச்சிடாமல் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வேகும் போதுமே அதிக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா அந்த பக்கமும் மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னா இந்த பபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அடங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளில எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த காரச்சேவை அப்படியே மெதுவாக நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், காரச்சேவ் எவ்வளோ சூப்பராக மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அடுத்ததாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதே சல்லடை கரண்டியில் எண்ணெய் சூடாக இருக்கும்போதே லைட்டாக இந்த மாதிரி பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதை காரசேவோடு சேர்க்கும்போது நமக்கு காரசேவ் சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்கும். அதே சமயத்தில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே வாசனையும் காரசேவில் இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம காரசேவ் செஞ்சுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காரசேவ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா காரச்சேவு வந்து எந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக இருக்குமோ அதே போல் உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருக்கிறதுனால நமக்கு உடச்சி விடுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம காரசேவ் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.